Hey guys, welcome back to my channel. எஸ் MT15க்கு வந்து நாங்கள் ஒரு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ அது வாங்கி எதுக்கு வாங்கினோம், அது எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்குமே யூஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MT15 உனக்கு எதுக்கிட்ட லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ தேவைப்பட்டுச்சு, அதனால் நாங்கள் வாங்கினோம். பட் வாங்கியுமே எங்களுக்கு அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இல்லை. ஸோ பேக் பின்னாடி இருந்த டெய்ல் மாட்டியிருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உட்காரவே முடியும். உட்காந்தாலுமே அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் காலும் எட்டாது. நம்ம மெனக்கேட்டு காலை வளைச்சங்க வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்டை கலட்டிட்டு ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட் இருக்கிற ஹைட்டுக்கு அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட காலை வந்து அதில் வந்து ஸோ எந்த ஒரு ஸ்டெயினும் இல்லாமல் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட் இருக்கிற ஹைட்டுக்கு அதை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ நாங்கள் கட் பண்ணி அந்த ஹைட்டுக்கு நாங்கள் வந்து அதை வந்து பெல்ட் வச்சோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியாச்சு. இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 950 ருபீஸு. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 800 கிராம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இதில் கால் வச்சு ஏறணும் அப்படின்னா இது வளைஞ்சிடும். ஸோ நம்ம நார்மல் ஃபுட் ரெஸ்ட் ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட்டில் நம்ம கால் வச்சு ஏறிட்டு இதை சப்போர்ட்டுக்கு வேணால் இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் அதை ஹைட் ஏற்றிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அது வந்து நல்ல பெட்டர் ரிசல்ட்டே கொடுத்துச்சு எங்களுக்கு. பேக் பின்னாடி அந்த டெயில் இல்லாமையே நம்ம உட்காரலாம் அதில். ஸோ இதில் வந்து டெயில் மாட்டி இருக்குது, டெயில் இல்லாமையே நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து பேக்கில் உட்காரதே கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து கால் வச்சுக்கிட்டோம், நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிடலாம். நாங்கள் மாடிஃபை பண்ணி இவ்வளோ மாடிஃபை பண்ணி தான் 950 ருபீஸ் கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து உட்காந்து பார்த்து செக் பண்ணாங்களே என்னன்னு தெரியல. ஏன்னா உட்காந்து பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இதில் வந்து கால் வைக்க முடியாது, கம்ஃபர்டபுளாக வைக்க முடியாது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் யாராச்சும் ஃபுட் ரெஸ்ட் MT15 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, நீ வாங்கினது தான் இப்படி குறை சொல்கிற அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பார்த்து நான் இனிமேல் புதுசாக ஃபுட் ரெஸ்ட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து டேரெக்டாக ஷாப்பில் போய்ட்டு மாட்டி பார்த்துட்டு அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்குங்க. அப்படி புதுசாக இன்ஸ்டாகிராமில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் வாங்கி கரெக்டாக அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, நீ உட்காந்து செக் பண்ணிவிட்டு அவங்க எங்கே வாங்கணும் அங்கே வாங்க. புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். அப்படி புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட் இருக்கிற ஹைட்டுக்கு அது இருக்காமல் பார்த்துட்டு வாங்குங்க, அதுதான் பெட்ரு. இல்லாட்டா அவங்க ஸ்டாக் ஃபுட் ரெஸ்ட் ஹைட்டுக்கு நீங்கள் தான் வந்து அல்ட்ரு பண்ணணும் அதை. ஸோ பிக்சர் போட்டிருப்பாங்க எப்படியும், ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க. நான் இப்போ வந்து அல்ட்ரு பண்ணது MT15க்காக மட்டும் மேக் பண்ண ஒரு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் தான், யூனிவர்சல் லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா கமாண்டில் வந்துட்டு வேறு வண்டிக்குள்ளே லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டை வாங்கிட்டு நீ வந்து அல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கா, MT15 தனியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் MT15 வச்சுட்டு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் மாற்ற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Vicky. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah.